இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இதை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இன்னைக்கு கேப்பக்குள்ளதான்ப்பா செஞ்சு காட்டுறேன். ஆனால் எப்பயும் போல செய்யாம ரொம்ப டேஸ்டாக டிஃப்ரெண்டாக செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ 2 ஸ்பூன் ராகி மாவு போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் ராகி மாவு போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம தண்ணி ஊற்றி மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம். இப்போ மாவை வந்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஊற்றிக்கிடுவோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். பாப்பா தண்ணி வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா 2 ஸ்பூன் ராகி மாவு, அதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம கைவிடாமல் நம்ம ராகி மாவை நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, இதை வந்து ராகி மாவை நம்ம வேக விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ராகி மாவை வேக விடுவோம். கிண்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா. அப்போ தான் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கீழே வந்து அடி பிடிக்காது, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். கைக்கும் நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும்ப்பா. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு வருது. இப்போப்பா நல்லா பபிள்ஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். பிங்க் சால்ட் போட்டிருக்கேன்ப்பா. வெயிட் லாஸ்க்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா பபிள்ஸ் விட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி நம்ம வேக விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா வந்து இந்த கேப்பக்குள்ளே வந்து நல்லா நம்ம ஆற விடணும். இப்போ நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதில் உள்ள மேல் தோலை சீவிக்கிடுவோம். மேல் தோலை சீவியாச்சு. இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதை வந்து நம்ம துருவிக்கிடுவோம். இப்போ நம்ம கேரட்டை ஃபுல்லாக சீவியாச்சுப்பா. இப்போ நான் மாங்காய் எடுத்திருக்கேன், கடலா மாங்காய் வந்து இது இப்போ சீசன்ப்பா. இதையும் நம்ம வந்து ராகி கூழில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்சோண்டு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவையும் துருவிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மாங்காவும் போட்டுக்கிடுவோம். பசும்பாலில் தயிர் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெயில் காலம்னால நம்மளுக்கு தயிர் ரொம்ப சேர்த்தாக்க நம்மளுக்கு ரொம்ப நம்ம உடம்பு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற உடம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்ப்பா. தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 ஸ்பூனு தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி இலைப்பா. மல்லி இலையும் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். அதில் மல்லி இலை வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு பச்சை மிளகாவில் நம்ம பாதி எடுத்துக்கிடுவோம். பாதி எடுத்து நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதுப்பா ஜீரகத்தை நான் வறுத்து அம்மா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஜீரக பொடி போட்டுக்கிடுவோம். நம்ம சாப்பிட ஜீரக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 1/4 ஸ்பூனு ஜீரக பொடி போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. இப்போப்பா நான் வந்து உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டுட்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் அடிச்சுட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா ராகி, இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தயிரும் கேரட்டும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆள் டெய்லிப்பா நம்ம ஒரு 5 வெங்காயம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இப்போ இதை வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நம்ம நறுக்கிக்கிடுவோம். இப்போ நான் ஒரு 5 வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ராகி கூழ் நம்ம எப்பயும் போல் செய்வோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கேரட் சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம், எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு இது இப்படி நீங்கள் இதை தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வந்து கிளாஸில் மாற்றிக்கிடுவோம்.
நம்ம கொஞ்சம் மாங்காய் போட்டோம் இல்லையா, அது நல்ல ஃப்ளேவர் இருக்குப்பா. சாப்பிட்ற சின்ன பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க, பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட் குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.